பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். As a family, welcome back to our channel. அதாங்க அது இன்னும் பார்க்க போகிற சீரிஸ் பண்ணலாம். வெண்பனி மலரே எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை நான் சொல்ல போகிறேன். சரி வாங்க ஸ்டேட் கதைக்குள்ள போயிடலாம். நம்ம கதையோட 2 ஹீரோயின், ஒன்று ஆதி. அஷிஷா உங்களுக்கு தெரியும். அதை பற்றி சொல்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டோரியில சொல்ற மாதிரி ஈகோனா ஈகோ, அப்படி ஒரு ஈகோ, கூடவே இந்த அக்ரெஷன், இதுக்கு எடுத்தாலும் கோவம், எல்லாத்துக்கும் கோவம். அதனால இவளுக்கு பிரச்சனைன்றது பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ ஷீஸ் அ ட்ரபிள் மேக்கர். இப்போ ஒரு விஷயத்த கொடுத்து இது பண்ணிட்டியான்னு முதல்ல ஸ்பாயில் பண்றது அது நம்ம ஆதியா தான் இருக்கும், ஒரு பெரிய ஸ்பாயிலர். ஆனா ஆஸ்யூஷுவல் எல்லா கதையிலையும் சொல்ற மாதிரி இவ பிடிச்ச பர்சனுக்காக என்ன வேணா பண்ணுவோம். இவளுக்கு பிடிக்காத விஷயம் அவங்க பண்ண சொன்னாலும் நோ சொல்லாம பண்ணுவா. அந்த நோ சொல்லாம நிறைய பிரச்சனைக்குள்ள இவளா போய் தலையை கொடுத்து மாட்டிப்பா. வெளியிலலாம் ஆள் பெரிய தௌலத்தா, ஆனா வீடுன்னு வந்தா மட்டும், அது அவங்க பேரண்ட்ஸ்ன்னு வந்தா மட்டும் ரொம்ப பயம். அப்புறம் இவளுக்கு ஒரு தங்கச்சின்னா இவளுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேக்குறீங்களா? பிடிக்கும், பட் அவ்வளோ பெருசாலாம் காட்டிக்க மாட்டா. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பேசிப்பா. சரி, இப்போ அப்படியே நம்ம இன்னொரு ஹீரோயினை பாத்துருவோமா? நம்மளோட இன்னொரு ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா, நான் அவங்க பேரை சூஸ் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலரான ரீசன் இருக்கு. அது ஏன்னா இந்த மகாபாரதத்துல அர்ஜுனன் இருக்காருல்ல, அவரோட செகண்ட் ஒய்ஃப் சுபத்திரை, அந்த பேர் மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. பேர் மேலதாங்க, மற்ற எதுக்கு மேலேயும் இல்லை. ஸோ அந்த பேர் மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு க்ரஷ். ஸோ அந்த க்ரஷின் காரணமா அந்த பேரை நம்ம ஸ்டோரியில யூஸ் பண்ணலாமான்னு ஒரு 2 வருஷமா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் நேம். இது வரைக்கும் இந்த நேமை யார வச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ திடீர்னு நம்ம வச்சோம்னா அது பார்க்க எப்படி இருக்குமோன்னு யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். இது நாள் வரைக்கும் அந்த பேர்ல ஒரு பர்சனை நீங்க பார்த்தது, பட் இப்ப மட்டும் ஏன் வைக்கிறீங்கன்னு கேக்குறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க, அந்த பேர்ல ஒரு பர்சனை இப்ப நான் பார்த்துட்டேன். திட்டன்றத விட ரொம்ப நல்லாவே பழகிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அதுலயும் முக்கியமா என்கிட்ட இல்லாத ஒரு விஷயம், என்னால பண்ண முடியாத ஒரு விஷயத்த அவங்க ஈஸியா பண்ணுவாங்க. அந்த நோன்னு சொல்லுவாங்க, அந்த நோங்கிற வார்த்தைய அவங்க கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். சரி, ஓகே, வளவலன்னு பேசாம கேரக்டரேஷன் போமா. சுபத்ரா ஆதிக்கு சலைச்சவல்ல. ஈகோனா ஈகோ, அப்படி ஒரு ஈகோ, மதர் ஆஃப் கேரிங்னே சொல்லலாம். தனக்கு பிடிச்சவங்கள, தன்னை சார்ந்தவங்களை கேர் பண்றதுல அவ்வளோ ஈடுபாடா பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கோபமே வராதான்னு கேக்குறீங்களா? கோவமாங்க. கோபம்னு வந்துருச்சுன்னா கோவா தாங்காது, ஈகோன்னு வந்துச்சுன்னா ஈரோட தாண்டிரும். ஆதி எப்படியே கேள்வி கேட்டா தத்தக்காப்புக்கான்னு மொழிப்பாளோ, இவங்க அதுக்கு ஆப்போசிட். கொஷின் பேங்க்னே சொல்லலாம். இவங்க கொஷின் கேட்கறத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிலாம் ஒரு கொஷினை கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமே உங்களுக்குள்ள வரும். அதுக்குன்னு அரகண்டான்னு கேக்குறீங்களா? நோ, such a ஸ்வீட் பர்சன். அவங்கள சார்ந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறவங்களுக்கும். ஆனா திடீர்னு இவங்களை பாக்குறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர் மாதிரி தெரிவாங்க. கேர்ள்ஸ்னா அப்படித்தானே இருக்கணும், தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்க, அப்படி ஒரு எல்லை கோட்டை வச்சாதான் மத்தவங்க கேட்டு நம்மளை காப்பாத்திக்க முடியும். அதுக்குன்னு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு கேக்குறீங்களா? வேலைன்னு வந்துட்டு விளக்காரன் தான். இவங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பாங்க. ஆனா பயங்கர சோம்பேறி. ஆதி ஒரு ஓசிடி பேஷண்ட் தான், இவங்க அதுக்கு ஆப்போசிட். அடிக்கிருந்தா மியூசியம், கலைஞ்சிருந்தாதான் வீடுன்னு சொல்ற அந்த மாதிரியான பர்சன் இவங்க. ஆதி எப்படி ட்ரபிள் மேக்கரோ, இவங்க அதுக்கு ஆப்போசிட். ஒரு பிரச்சனை வந்துட்டா அதை எப்படியாவது சால்வ் பண்ணணும், யாருக்கும் அதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. இப்ப ஆதி கிட்ட ஒரு சின்ன சிம்பிளான பஸ்ல எடுத்து போய் கொடுத்து இதை சால்வ் பண்ணி கொடுன்னா அவளுக்கு விளையாடுத்து போயிடும். ஆனா நம்ம சுபத்ரா எவ்வளோ கஷ்டமான பஸ்ஸா இருந்தாலும் அது லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவாங்க. சோ அந்த ட்ரபிள் மேக்கரும் இந்த ப்ராப்ளம் சால்வரும் இவங்க எப்படி காதலிக்க போறாங்க, அந்த காதல்ல இவங்க எப்படி ஒண்ணு சேர போறாங்க, அந்த காதலால வரக்கூடிய பிரச்சனைய எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க, சமாளிச்சு ஒண்ணு சேர்றாங்களா இல்லையான்றதுதான் இந்த கதை. சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாமா? ஆதி MBA இவெண்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வர ஒரு ஃப்ரெஷர். சோ காலேஜ் முடிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன, வேலை தானே. சோ வேலைக்கு போறதுக்கு இன்டர்வியூக்காக ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. இவ்வளோ அந்த ஆஃபர் லெட்டரை வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அது ஏன்னா இவ குடும்பம் ஒரு நல்ல மிடில் கிளாஸான குடும்பம், இன்னும் சொல்ல போனா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கூட. சோ அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வேற ஏதாவது படிக்கணும்னு தான் படி, பட் உன்னை வேலைக்கெல்லாம் விட முடியாது. அப்படி வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணும்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளோ முதல் முறையா நான் வேலைக்கே போய் தான் தீருவேன்னு அவங்க அப்பா அம்மா எதிர்த்து சண்டை போடலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆக்சுவலா ஆதிக்கு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ஆசை. இவங்க அப்பா அம்மா தான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க. சோ அதையும் ஏத்துக்கிட்டே இவ படிக்க ஆரம்பிச்சா. ஆனா இப்போ இவங்க சொல்றத இவளால காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல. எங்க நான் படிச்சது வேஸ்ட் ஆயிடுமோ, இந்த குடும்பம்ன்ற குண்டுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு சரியாயிடுவோமோன்னு பயந்து போய் அவங்க அப்பா கிட்ட நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ போறேன்ப்பான்னு சொல்றேன். அதை கேட்டு அவங்க அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. இவளுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ, நான் அந்த இன்டர்வியூ போய் அட்டன் மட்டுமான்னு சொல்லி கேட்குறேன். அதை கேட்டு அவங்க அப்பா,
என்னது இன்டர்வியூவா, அதெல்லாம் நீ போக வேண்டாம், போய் மேலே எதாவது படிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை படி, அப்படி இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொல்லி சொல்றாரு. இல்ல நான் வேலைக்கு தான் போன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவரோ, நான் ஒன்னும் உன்னை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லியே, நீ வேலைக்கு போ, ஆனா கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் வீட்டுல இருந்து வேலைக்கு போ, நாளைக்கு எவனும் என்கிட்ட வந்து பொண்டாட்டி காசுல தான் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது இல்ல அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஆதியோ, அப்பா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் போற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இது, ஸோ இதுதான் லாஸ்ட் இன்டர்வியூ, இதுல மட்டும் நான் செலக்ட் ஆகலைன்னா நான் இதுக்கப்புறம் இன்டர்வியூ போறேனோ ஜாப் போறேனோ உங்ககிட்ட வந்து பெர்மிஷன் கேட்க மாட்டேன், ப்ளீஸ் பா அக்செப்ட் பண்ணிக்கப்பான்னு சொல்லுவாங்க. அது கேட்ட அவங்க அப்பாவோ, யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வேலை கிடைக்கும், ஸோ எஸ்ன்னு சொல்லுவோன்னு அவரும் சரி ஓகே இந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணு, இதுல உனக்கு வேலை கிடைச்சதுன்னா நீ வேலைக்கு போ, அப்படி இல்லைன்னா நீ வீட்டில தான் இருக்கணும், நாங்க சொல்றவனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி கேட்பாங்க. அது கேட்ட அதையுமே ஓகேன்னு சொல்லி இன்டர்வியூக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி அவ இன்டர்வியூ போவா. என்னதான் ஆதி பஸ் ஏறினாலும் எங்க அப்பா திடீர்னு கால் பண்ணி அதெல்லாம் நான் இன்டர்வியூக்கு போவேனா வீட்டுக்கு வானே ரொம்ப சொல்லிட்டு வரணும்னு ரொம்ப பயந்து போய் அவ பஸ்ல போயிட்டு இருப்பா. அவளுக்கு இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்க போறாங்க, ஆதிக்கும் இன்டர்வியூல என்ன நடக்க போகுது, அங்க எந்த மாதிரி நமக்கு கேள்வி கேட்க போறாங்க, நாம எப்படி அந்த கேள்வியை அணுகணும்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் யோசனை இல்லை. எப்படியாவது நம்ம இந்த இன்டர்வியூக்கு போயிடணும், அந்த கம்பெனிக்குள்ள நம்மளுடைய கால் தடத்தை பதிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பஸ்ல போயிட்டு இருந்தா. அப்போ அவ இறங்க வேண்டிய அந்த ஸ்டாப் வந்துச்சு. இவளும் இறங்கினா. பஸ்ல இருந்து ஒரு 100 மீட்டர் அந்த கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி வாசல் முடிப்பை நின்ட்டு சுத்தியும் முத்தியும் பார்த்தா எங்க நம்ம அப்பா எங்க இருந்தாது வந்து நம்மள பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாருன்னு. அப்ப அவங்க அம்மா கால் பண்ணி அப்பா எங்கன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவங்களோ, ஏன் இப்பதான் அவங்க அப்பா கடைக்கு போனாரு ஏன்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு அவ்வளோ போய் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி கேட்டது. இப்பதாண்டி வண்டி எடுத்தாரு, முக்கூட்ட கூட தாண்டி இருக்க மாட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அது கேட்ட உடனே ஆதியோ, அப்பாடா ஆதிரா தப்ஸ்டடி சீக்கிரம் கம்பெனிக்குள்ள ஓடிருன்னு அவளோ வாட்ச்மேன் கிட்ட என்ட்ரி போட்டுட்டு உள்ள போவா. உள்ள போனா அங்க இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. அங்க இருக்கிறவங்கள பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சிடும் நிறைய பேர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் வந்திருக்காங்கன்னு. ஆனா இவ்வளோ ப்ரெஷர், நமக்கு இந்த வேலை கிடைக்க போறதில்ல, நம்ம அப்பான்னு சொல்ற மாதிரி எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு எவன் வீட்டுக்கோ போறோம் அப்படின்னு ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருந்தா. அப்போ இவளோட டர்ன் வந்துச்சு. இவளும் இன்டர்வியூக்காக உள்ள எழுந்து போனா. அப்ப அந்த இன்டர்வியூ எடுக்கிறவரும், நான் தான் இந்த கம்பெனியோட மேனேஜர், உங்க ரெசியூம் கொடுங்கன்னு சொல்லி அவர் ரெசியூம் வாங்கி பார்த்துட்டு ஃப்ரெஷரான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஆதியோ ஆமான்னு சொல்லி சொன்னப்போ, இங்க நிறைய பேர் இன்டர்வியூக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்திருக்காங்க, ஆனா நீயோ ஒரு ஃப்ரெஷர், ஒன்னு எடுக்கிறதால இந்த கம்பெனிக்கு என்ன லாபம்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு ஆதியோ, சார் என்ன எடுக்கிறதால உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த அனுபவம் கிடையாது, ஸோ பிளான் எப்படி பண்றேன்னு எனக்கு தெரியும், நான் 1 இயர் காலேஜோட எண்ட்ல ட்ரைனிங் போயிருக்கேன் அவ்வளோ, ஸோ என்னோட மூளையும் ஃப்ரெஷ், என் ஐடியாவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவங்கெல்லாம் பண்ணதையே ரிப்பீட் பண்ணி பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் என்னால் பண்ண முடியும். இதில் உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னா, நான் ஒரு ஃப்ரெஷர், ஸோ என் ஐடியாவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், ஸோ என்னோட புது புது ஐடியாவால் நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸை கெயின் பண்ணலாம், இதனால உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. நான் நிறைய சொதப்போம் தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் நான் எவ்வளோ சொதப்புறனோ அதை விட அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி என்னால் உருவாக்கி தர முடியும். ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறதால உங்கள் கம்பெனிக்கு எப்பவுமே பெனிஃபிட் தான் சொல்லிட்டு அவங்க கிட்ட தேங்க்யூ சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு ஆதியோ, இந்த கம்பெனியோட அம்சத்தை படிச்சு MBA கிராஜுவேட்க்கு நீங்க 18K சொல்லிருக்கீங்க, ஏன் ஓகே ஐம் ஓகே வித் இட், எனக்கு 18K ஓகே தான் சொல்லுவா. அதை கேட்டா அவரும் ஓகே இம்ப்ரெசிவ், ஓகே நாளைக்கே இந்த கம்பெனில ஜாயின் பண்ணுங்க, இன்னைக்கே ஓகேனா கூட பண்ணிக்கலாம், ஒரு விஷ், இப்போதுல இருந்து இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஒர்க்கர் நீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆதியோ ரொம்ப சந்தோஷமாயி, சார் எனக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி கேட்பேன். அதுக்கு அவரும் கிடைச்சிருச்சு, என்ன மெய் மறந்து போயிட்டீங்களான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஆதியோ, ஆமா சார் தேங்க்யூன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் கம்பெனியை விட்டு வெளியே போயிட்டு வெளியே போயிட்டு இருக்கப்போ அங்கிருந்த ஒரு பொண்ணும் வேகமா வந்துட்டு வரத பார்த்த உடனே கம்ப்ளீட் த ஒர்க்கர்ஸ் சுபத்ரா மேம் வராங்கன்னு சொல்லி எல்லாரும் அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆதியோ அது எதுவுமே கண்டுக்கா, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படிங்கிற மாதிரி வீர நடப்பட்டு கம்பெனி விட்டு வெளியே போனா. என்ன ஒரு ஃபேஸா பாருங்க, 2 பேரும் பாத்துக்கல, ஆனா நம்ம சீரீஸோட ஒரு ஹீரோயின் வெளில போறாங்க, இன்னொரு ஹீரோயின் உள்ள வராங்க. சரி கதையை பார்ப்போம். என்னதான் ஆதி சந்தோஷமா கம்பெனி விட்டு வெளியே போனாலும் வீட்டுக்கு போனது நினைச்சு ரொம்பவே பயந்தா. எல்லாரும் வேலை கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா போவோம். ஆனா ஆதியோ வேலை கிடைச்சிருச்சு, இப்ப எப்படி போய் அந்த ஆள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ரொம்ப சோகமா பஸ் ஏறி வீட்டுக்கு போய் அமைதியா உட்காந்துட்டு இருப்பா. அவ அமைதியை பார்த்துட்டு அவங்க அப்பா, ஓ வேலை கிடைக்கலையா, அத சோகமா உட்காந்துருக்காளா அப்படின்னு நினைச்சிட்டு, நீ எல்லாம் என்ன படிச்ச 2 வருஷம் கேட்டா MBA கிராஜுவேட்
ஆனா ஒரு இன்டர்வியூக்கு போய் உன்னால ஜாப் வாங்க முடியும். நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியும். என் பொண்ணு இன்டர்வியூ போயிரு, ஸோ நாளையில இருந்து வேலைக்கு போவேன், அது எல்லாத்தையும் சொல்லி பெருமைப்படுவேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமான்னு சொல்லி கேட்டாரா. அதுக்கு ஆதியோ, நிஜமானப்பா நான் வேலைக்கு போனா எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்படுவீங்களான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவரும் சந்தோஷப்பட்டிருப்போமா, ஆனா அதுக்குதான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்ட ஆதியோ, இல்லப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கு, எனக்கு வேலை கிடைச்சிச்சு, நாளைக்கு ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்கன்னு சொல்லி ஆதி அவங்க அப்பா கிட்ட சொல்லி உள்ள போய் ரூம்குள்ள கப்ச்சு இப்படி படுத்துருவா. எங்க வெளியே வந்து வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்து போய் அன்னைக்கு அங்கவே படுத்துவங்க. மார்னிங் எழுந்து கடகடன் குளிச்சுட்டு வெளியே போனவங்க அப்பா வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறதுக்காக ஓடிக்கிட்டு அவங்கள பாஸ் பண்ணி போறப்போ இந்தாடி சாப்பாடு எடுத்துட்டு போன்னு சொல்லி சொல்லுவாங்களா. அதுக்கு அவ்வளோ வேணாமா நீயே சாப்பிடுன்னு சொல்லி ஓடி போய் பஸ் ஏறிடுவா. அஸ்யூஷுவல் இன்டர்வியூ போறப்போ எவ்வளோ பயந்ததோ அதே பயம் ஒர்க்ல போய் ஜாயின் பண்றப்போ இருக்கும். ரொம்ப பயந்து பயந்து பஸ்ல இருந்து இறங்கி போனா நீங்களா நடப்பீங்க அப்ப ஆதி கோழலாம் கிடையாது. ஆனா ஏனோ அவங்க அப்பா அம்மானா ரொம்ப பயம். சின்ன வயசுல இருந்து அவங்க அப்படியே பயமுறுத்தியே வளர்த்துட்டாங்க. ஆள் வெளியில தான் சூரி, வீட்டுக்கு போனா போன குட்டி போ, அங்க அவங்க அப்பா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கடகடன்னு கம்பெனிக்குள்ள ஓடி போயிருவா. ஆஃபர் லெட்டர் எடுத்துட்டு போய் மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு ஒர்க்ல ஜாயின் பண்ணுவாளா. அப்ப அதே சேம் டைம் நம்ம மேனேஜரும் இந்த கம்பெனியோட சீனியர் சுபத்ராவை கால் பண்ணி, ஹலோ சுபத்ரா மேம் எங்க இருக்கீங்க, எங்க இருந்தா உடனே என்னோட கேபினுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப அவங்களுமே அங்க வர வந்துட்டு இருப்பாங்க. மேனேஜரோ அதுகிட்ட, அது வெல்கம் டு அவர் கம்பெனி, நான் இன்டர்வியூல ரொம்ப நல்லா பாசிட்டிவா பண்ண, சோ அதனாலதான் உன்னை செலக்ட் பண்ண, அந்த பாசிட்டிவிட்டிய நம்ம கம்பெனில நீ ஸ்ப்ரெட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் மட்டும் பத்தாதுமா, நிறைய கிளைண்ட்டையும் பிடிக்கணும். இதோ இப்போ ஒருத்தவங்க வர போறாங்கல்ல, அவங்க இந்த கம்பெனிலே சீனியர் ஒர்க், அப்புறம் அவங்களோட சுப்பீரியர் கூட லைக் சூப்பர்வைசர் நினைச்சுக்கோங்களேன். அப்ப ஆதி என்ன நினைச்சாங்க, ஏதோ வயசான ஒரு கிளம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல எப்படி வயசானவங்க இருப்பாங்க, பாக்குறதுக்கு செம்மையா ஒரு பொண்ணு வந்து என்ன. அப்ப ஆதிக்கு நான் சொன்னல, அவங்கதான் இவங்க பேர் சுபத்ரா இவங்க பேர் ஆதிரா, நம்ம கம்பெனில நியூ ஜாயினர். ஓகே ஆதி, இதோ உள்ள வரும்போது வெளியில 4 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க 4 பேர் தான் உங்களோட கொலீக்ஸ், போங்க அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கீங்கன்னு சொல்லி சொல்றோம். கரெக்டா அங்க நிக்கிதா வருவா. அப்ப அதை பார்த்த உடனே மேனேஜரும், இன்னைக்கு நானே உங்களை யாராவது கூப்பிடணும்னு நினைச்சேன், பட் நீங்க பிஸியா இருக்கீங்களா தான் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. எங்க பேர் ஆதிரா, நம்ம கம்பெனியோட நியூ ஜாயினர், அவங்க சீட் எங்கன்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அமுச்சு விடுவாங்க. அப்ப ஆதி அந்த பொண்ணு கிட்ட, இது ட்ரீம் பிரைட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தானேன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நிக்கிதாவோ ஆமாண்டுவாள. அப்ப ஆதியோ அப்ப ஏன் 4 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டா. அப்ப நிக்கிதாவ கிட்ட, நான் ஒத்துக்கிறேன், ட்ரீம் பிரைட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனி தான். என்னதான் இந்தியாவிலே அது பெரிய கம்பெனியா இருந்தாலும் இது அதோட ஒன் ஆஃப் த பிரான்ச்னு சொல்லி சொல்லுவாள். அது கேட்ட ஆதி, யா ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் நீங்க 4 பேர் இருக்கீங்க, உள்ள சீனியர் ஒருத்தங்க இருக்காங்க, அப்புறம் மேனேஜர் ஒருத்தங்க இருக்காங்க, மொத்தமா நம்ம 7 பேர் தானே இருக்கோம்னு சொல்லி கேட்ட. அப்ப நிக்கிதாவோ ஆதிய கவனிக்காம அங்க இதைய பாத்துட்டு இருந்தாளா. அப்ப இவ எதை பாத்துட்டு இருக்கான்னு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா சீனியர் சுபத்ரா அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அவங்க என்னவோ காஃபி குடிக்கதான் கேண்டீன் போவாங்க. ஏதோ உலக அழகி ரன் பேக்ல நடந்து போயிட்டு இருக்க மாதிரி மெய் மறந்து போய் பாத்துட்டு இருப்பா. ஆதி ஒரு நிமிஷம் அந்த மூஞ்ச பாத்துட்டு, நீ நிக்கிதான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அந்த பொண்ணோ, நீ ஆதி தானு சொல்லி கேட்பா. ஆக்சுவலி இவங்க கேட்டுக்கிறதுல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இவங்க 2 பேரும் எனிமீஸ். அதாவது ஆதி எந்த காலேஜ்ல பிபிஏ படிச்சிருந்தா அதே காலேஜ்ல இவன் எம்பிஏ ஸ்டூடெண்ட். சோ பயமுலைக்கு படிக்க போனதுல இருந்தே கோல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. படிக்கும் போது பயங்கரமா அடிச்சிருந்துருக்குங்க. போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் வந்ததால இவன் அந்த ஃபீல்ட சூஸ் பண்ணிட்டா. ஆனா ஆதியோ படிச்சு எம்பிஏ கிராஜுவேட் ஆகி இப்ப அதே இடத்துக்கு வேலைக்கு வந்துட்டான். அப்ப ஆதியோ அவ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஓகே இதானே என் சீட், நான் போய் உட்காந்துக்கலன்னு சொல்லி சொன்னோம். நிக்கிதாவோ எங்க போற நீல, இப்பத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அவங்க 2 பேரும் கையை கோத்துப்பாங்க. அப்ப ஆதியோ நான் பேசிட்டே இருக்கும்போது அங்க எங்கேயாவது பாத்துட்டு இருந்து எனக்கு செம்ம கோவம், நான் பேசும்போது என்ன பாருன்னு சொல்லி சொல்லுவாள். அதுக்கு நிக்கிதாவோ, நீ வேணா பாரு, போனாங்கல்ல அவங்க திரும்ப வரும்போது. அப்ப ஆதியோ யார பாக்கட்டுன்னு சொல்லி கேட்பாளா. அப்ப அந்த பொண்ணு, தரைய பாரு பைத்தியம், அங்க இருக்காங்களே 4 பேர், அந்த 4 பேர் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு ஆதியோ, ஏன் அந்த பொண்ணு கடந்து போறப்போ ஏதாவது இவங்களுக்கு ஆயிடுமான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நிக்கிதாவோ, உண்மையிலே அவ கடந்து போகும்போது இவங்களுக்கு எதாவது ஆயிடும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ஆதியோ ஊட்டி எப்படி ஒழுங்கு மரியாதையா குழப்பாம சொல்லல, சங்க நெரிச்சு கொண்டு விடுவான்னு சொல்லி சொல்லுவா. அப்ப நிக்கியோ, நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த காலேஜ் பியூட்டி. அதுக்கு ஆதியோ ஆமான்னுவா. ஆமா இங்க யாருமா அந்த பியூட்டின்னு சொல்லி கேட்டா, அது காலேஜ் பியூட்டி, இது இந்த கம்பெனி பியூட்டின்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ஆதியோ போடிங் அவ சீட்ல போய் உட்கார போவாள. அப்ப கரெக்டா அங்க சுபத்ரா காஃபி குடிக்க போனவங்க கப்ப கேரி பண்ணிக்கிட்டு அவங்க கேபினுக்கு போவாங்க. நிக்கி சொன்ன மாதிரி யார் யார் என்னென்ன வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த வேலையெல்லாம் போட்டு மிஸ்மரைஸ் ஆகி போய் அவளையே பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க சுபத்ராவை பாத்துட்டு இருக்கத ஆதி பாத்துட்டு, என்னடா நடக்குது,
இப்படி ஒரு விசித்திரமான ஒரு கம்பெனிக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி நின்றுட்டு அங்க இருக்கிற போர்டை பார்த்துட்டு நிக்கி நம்ம பிரான்ச் நிறைய ஈவெண்ட்டை எடுத்து பண்ணிருக்கு, அப்படி இருந்தோம் ஏன் நம்ம இன்னும் லாஸ்ட்ல இருக்கோம்னு சொல்லி கேட்டோம். நிக்கியோ ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க இதை விட இன்னும் அதிகமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா. அப்ப ஆதியோ என்னன்னு கேட்டது. நிக்கியோ ஆமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நமக்கு இவ்வளோ ஈவெண்ட் கம்மியா கிடைக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமான்னு சொல்லி கேட்பா. அப்ப ஆதியோ என்ன இந்த ஈவெண்ட்டை யாரு ஆர்கனைஸ் பண்றாங்க அவங்க அப்படின்னா போனாங்களே அவங்க தானே சொல்லி கேட்டோம். நிக்கியோ அவங்களா, அவங்க இருக்கிறதுனாலதான் நம்ம பிரான்ச்சுக்கு இந்த அளவுக்காவது ஈவெண்ட் வருது. இவ்வளோ ஈவெண்ட் குறைய காரணம் தோ இந்த 4 நாள் மூர்த்திகள். அப்ப ஆதியோ என்ன 4 மூர்த்திகள்னு கேட்டப்போ இந்த உட்காந்துருக்காங்களே இந்த மும்மூர்த்திகள்னு சொல்லி கேட்டோம். அப்ப ஆதியோ என்ன 3 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டோம். இந்த உள்ள உட்காந்துருக்கானே ஒருத்தான் அவனே சேர்த்து ஆக்சுவலி மூதேவிகள் தான் சொல்லணும், பட் அது ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல, அதனாலதான் 4 மூர்த்திகள். நீ சுபத்ராவோட வயசை கேட்டிருக்க. பாதியோ இல்லைன்னு சொல்லி சொல்லுவாள. அதுக்கு நிக்கியோ நீ இதுக்கு முன்னாடி ட்ரெயின்ல போயிருக்கியான்னு சொல்லி கேப். பாதியோ ஏன்னு சொல்லி கேட்டது. போயிருக்கியா இல்லையா? உண்மைன்னு சொல்லுன்னா போயிருக்கனேன்னு. அப்ப நிக்கியோ இந்த ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கு ஆதியோ ஆமான்னு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் மாதிரியே அழகா இருக்குன்னு. அதுக்கு ஆதி இதுல என்ன ஸ்பெஷல், இப்படி உங்க வாய்ஸ் கேட்கணும்னு தோணுச்சுன்னா பேசாம ரைவல் ட்ராக் கல் எடுத்து போடுவாங்கல்ல அந்த வேலையை பண்ணு பைத்தியமேன்னு சொல்லி அவளை திட்டுவா. சரி ஓகேவா எல்லாம் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கே, வா உட போய் இன்டர்வியூ பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நிக்கிதா அவளை கூப்பிட்டு போய் இவன் பேர் ஆதிரா, நம்ம கம்பெனிக்கு வந்த புதிய ஸ்டாஃப், அப்புறம் இவன் பேர் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ண. மறுபடியுமே சுபத்ரா எதுக்கும் வெளில போன. ஆதியோட கொலீக்ஸ் எல்லாம் அவளே பாத்துட்டு இருந்தாங்க. சுபத்ரா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஆதி பக்கம் திரும்பி அழகே பொறாமை கொள்ளும் அப்படின்னு சொல்ல வருவாள. அதுக்கு ஆதியோ அழகே பொறாமை கொள்ளும் பேரழகுலாம் இல்ல வேலையை பாருங்க அவகிட்ட சொன்ன உடனே சரி ஓகே இன்ட்ரோ பண்ணு சொன்னல அவன் இன்ட்ரோ பண்றான். இவன் பேரு நிர்மல், இவ பேரு சுஜா. நிர்மலோ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிறான், சுஜா பிஆர் டிபார்ட்மெண்ட். அப்புறம் தாரிகா அதாவது தாரா இருக்கல்ல அவ கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட். நான் நிக்கிதா போட்டோகிராஃபர்னு சொல்லி சொல்லுவாள. அப்ப ஆதியோ அப்ப நான் என்ன கேட்டரிங் வேலை பார்க்கத்தான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நிக்கிதா அது எனக்கு தெரியாது, மேனேஜர் சாரு இல்ல சுபத்ரா மேம் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காரும். இது புது இடம் இல்ல. சோ ஆதியோ தயங்கி உட்காந்துட்டு. அப்ப மேனேஜரோ அவர் கேபின்ல இருந்து வெளில வருவாரு, கூடவே சுபத்ரா மேமும் வருவாங்க. அப்ப மேனேஜரோ நமக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். ஆஸ் யூஷுவல் இந்த ப்ராஜெக்ட மேனேஜ் பண்ண போறது சுபத்ரா. ஆஸ் யூஷுவல் நீங்க நல்லா கோஆபரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ நீட் a குட் ஐடியா ஃப்ரம் யூ. அது கேட்டா இந்த ப்ராஜெக்ட்ல சுபத்ரா ஆதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நியூ ஜாயினர் புது ஐடியாஸ் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து அவங்க கத்துக்க வேண்டிய நிறைய இருக்கு, நீங்க கத்து கொடுப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றோம். ஏன் மைண்ட் வச்சுனா கத்துக்கிட்டு யாருக்கு யாரு கத்து கொடுக்குறாங்கன்னு பாப்போமா. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஆதி ஒரு ஃப்ரெஷர், சுபத் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர். இந்த ஃப்ரெஷும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓட்டு சேர்ந்து எந்த ப்ராஜெக்ட் நல்லா பண்ணும். அதுக்கு என்னுடைய இது நான் ஆழ்த்தாழ்தான் சொல்ல வருது ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு அவர் கேபின்குள்ள போயிடுவார். தென் சுபத்ராவோ அதுக்கு ஓகே இன்னைக்கு தான் நீ ஒர்க்ல ஜாயின் பண்ணிடு, ஸோ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கும், மற்றதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி அவங்க கேபின்குள்ள அவங்க போயிடுவாங்க. நான் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒர்க்கர்ஸோ ஆதியை பார்த்துட்டு என்ன வந்த உடனே நீ சுபத்ரா மேம் கூட ஒர்க் பண்ண போற, யூ சோ லக்கி மேன் சொல்லி எல்லாரும் ஆதியை பார்த்து லைட்டா ஹெவியாவே புறமப்படுவாங்க. அடுத்ததா லஞ்ச் ஒரு இவதான் வீட்டுல எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டு சொல்லிட்டு வந்துட்டு ஸோ என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாம அமைதியா அவ சேர்ல உட்காந்துட்டு. அப்ப நிக்கி அவளை பார்த்துட்டு என்ன சாப்பிடலையான்னு சொல்லி கேட்பா. அப்ப அவளோ இல்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்லி சொல்லுவாள். அப்ப நிக்கிதாவோ அதானே பார்த்தேன், உங்க அப்பா என்ன திருந்தலையா, உங்க அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, உங்க அப்பா மாரி என்ன பண்ண முடியும், சரி வா ரொம்ப பசிக்குது வெளியே ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க நல்ல ஃபுட் கிடைக்கும் வான்னு சொல்லி அதையே கூப்பிட்டு போவான். 2 பேரும் அவங்க ஹோட்டல்ல போய் ஒரு டேபிள்ல உட்காந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட போவாங்க. அப்போ அவங்க சாப்பிட போற அங்க சுபத்ரா வரும். அங்க சுபத்ராவை நிக்கி பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆவா. அப்ப ஆதியோ என்ன ஷாக்கா, ஏன் ஹோட்டல்ல அவங்க சாப்பிடுறதுன்னா அவ்வளோ பெரிய ஷாக்கான விஷயமான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நிக்கியோ ஆக்சுவலி இவங்க யூஸ்வலா இப்படி ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறவங்க கிடையாது, நாங்க ஜாயின் பண்ணி 6 month ஆகுது, இந்த 6 monthல அவங்க இப்படி ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு நான் பார்த்தது இதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். பாதியோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை சாப்பிட்டுன்னு சொல்லி சொல்லுவா. அங்க வந்து சுபத்ராவோ ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு கரெக்டா ஆதிக்கு ஆப்போசிட்ல உட்காந்து ஆதிய பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஆக்சுவலி இது ஆதிக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. நிக்கிதாவுக்கு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்றதா இருக்காது, ஆனா நிக்கிதாவோ டிஸ்டர்ப் ஆகி எப்படா சாப்பிடுறதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். ஆனா ஆதி இந்த முயல் குட்டி கிட்ட கேரட் கொடுத்தா மொச்சுக்குன்னு சாப்பிடுமே, அந்த மாதிரி மொச்சுக்குன்னு சாப்பிட்டு அங்க இருந்து கை கழுவிட்டு
முச்சுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கூட சுபத்ராவை கண்டுக்காம கையை கழுவிட்டு கிளம்பி போயிடுவா. ஆனா அது நிக்கிதானோ அவளுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து அவளையே பாத்துட்டு இருக்குமே வேர்த்து ஊத்தி பயங்கரமா நர்வஸ் ஆகி சாப்பிடும் போது சாப்பாடு போறையே தண்ணியெல்லாம் ஊத்திக்கிட்டு சாப்பிடாம அங்கிருந்து எழுந்து ஓடிடுவா. தென் அப்படியே ஈவினிங் கம்பெனி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆதியோ பஸ் ஏறதுக்கு அங்க பஸ் ஸ்டாண்ட் போவா. கூடவே நிக்கிதான் நான் இங்கதான் பஸ் ஏறுன்னு சொல்லி கூட அப்ப அங்க சுபத்ரா அவங்களோட ஸ்கூட்டில போயிட்டு இருப்பாங்க. அப்ப அதை பார்த்துட்டு நிக்கிதா அங்க பாரு சுபத்ரா கூடவே நிக்கிதான் நான் இங்கதான் பஸ் ஏறுன்னு சொல்லி கூட அப்ப அங்க சுபத்ரா அவங்களோட ஸ்கூட்டில போயிட்டு இருப்பாங்க. அப்ப அதை பார்த்துட்டு நிக்கிதா அங்க பாரு சுபத்ரா ஸ்கூட்டில போறாங்கன்னு சொல்லி சொல்வாள். அப்ப ஆதி அவளை கொஞ்சம் கூட பார்க்காம சட்டை பே பண்ண ஸ்கூட்டில தானே போறாங்க, இதுல என்ன அவ்வளோ பெரிய அதிசயம் இருக்கு. சரி ஓகேவா, கின்னஸ் புக்ல 8வது அதிசயமா எங்க கம்பெனி சீனியர் சுபத்ரா ஸ்கூட்டி ஓட்டினாங்கன்னு சொல்லி எழுதிடுவோமா. மூதேவி அமைதியா நில்லு, நானே வீட்டுக்கு எப்படி போக தெரியாம நின்றுட்டு இருக்கேன், வாய மூடுன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லுவான். அதே சேம் டைம் அவ ஊருக்கு போற பஸ் வந்துச்சு. அப்ப ஆதியோ பஸ் சீட்ல உட்காந்துட்டு போவா, சைட்ல சுபத்ரா ஸ்கூட்டி ஓட்டிட்டு போவா. ஆனா ஆதி அவளை எதுவுமே கவனிக்க வீட்டுக்கு போறோம், இன்னைக்கு எப்படி போய் இவங்களை சமாளிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப பயப்படும். அது ஏன்னா நீ ஒண்ணு வேலைக்கு போனா நின்றுடுன்னு சொல்லி சொல்லுவாங்களே, ரொம்ப பயந்து போயிட்டு அந்த பஸ் போறது ஒரு 1 hour இவ ஆஃபீஸ்ல இருந்து 6 மணிக்கு தான் கிளம்பிடு. ஸோ கரெக்டா ஒரு 7:30 மணிக்கு அவங்க ஊரை இந்த பஸ் ரீச் ஆகும். தின உடனே ஆதி இறங்கி போய் கை கால்லாம் அலம்பிட்டு சாப்பாடு போட்டு கடன் சாப்பிட்டு முடிச்சு படுக்க ஓடிடுவா. அப்ப அவங்க அம்மாவோ என்ன நைட்ல சோறு இறங்குச்சுன்னா குடல் கருத்துடுன்னு சொல்லுவேன், இப்ப என்ன சோத்தை தின்னுட்டு ஓடுற, வா தோசை விட்டு தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ஆதியோ இல்ல எனக்கு நீ சாப்பாடு சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, இன்னைக்கு ரொம்ப வேலை, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு போய் கதவை சாத்திட்டு ரூம்குள்ள கப்சிப்னு படுத்து தூங்கிடுவா. ஆஸ் யூஷுவல் அடுத்த நாள் மார்னிங் வெள்ளனே எடுத்து ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சி கம்பெனி கூட இருந்துருவா. கம்பெனிக்குள்ள வந்து அவ சீட்ல உட்காரத்துக்கு உயிர் போய் உயிர் வந்துரும், மூச்சு வாங்கிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அவங்க சீனியர் சுபத்ரா அவங்க கேபின்குள்ள இருந்து வெளியே வந்து ஆதி நீ எப்போ வருவா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்ட உடனே எல்லாரும் ஷாக் ஆயி ஏன்னா ஆதி வரதுக்காக இவங்க வெயிட் பண்ணாங்களான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கு ஆதி அவங்க கிட்ட நான் வரதுக்காக நீங்க வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப சுபத்ரா இல்ல ப்ராஜெக்ட் நம்ம கையில வந்துருச்சு, அந்த ப்ராஜெக்ட எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணணும்லன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஆதியோ வென்யூ போய் பார்த்தாதான் அந்த வென்யூ எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு சுபத்ராவோ கரெக்ட், அதனால்தான் நம்ம அங்க போகணும்னு சொல்லி சோ நம்ம 2 பேரும் அங்க போய் பார்த்துட்டு இருந்துடலாமான்னு சொல்லி கேட்பேன். அதுக்கு ஆதியோ போலாம், எஸ் மேம் நீங்க சொன்னது கரெக்ட், நம்ம அந்த வென்யூ போய் பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலான்னு ஒரு பிளான் கிடைக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அதை கேட்ட சுபத்ரா கரெக்ட், ஸோ நம்ம 2 பேர் போய் அந்த வென்யூவை பார்த்துட்டு வந்துடலாமான்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு ஆதியோ ஓகே மேம் எனக்கு லொகேஷனை ஷேர் பண்ணிடுங்க, நான் ரேபிடோவில் அந்த லொகேஷனுக்கு வந்துடுறேன்னு சொல்லி சொல்லுவோம். அது கேட்ட சுபத்ரா நீ எதுக்கு ரேபிடோவில் போகணும், என்கிட்ட ஸ்கூட்டி இருக்கு வா அதில் போய் 2 பேர் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி சொல்லுவோம். அது கேட்ட உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் எது ஆதி இவங்க கூட போறாள், அது இவங்க பைக்ல என்ன பயங்கரமா ஷாக் ஆகும். அது ஏன்னா இதுவரை சுபத்ரா கூட பைக்ல டிராவல் பண்ணது இந்த கம்பெனில யாருமே கிடையாது. ஏன் அப்படி கேட்க கூட யாருக்கு தைரியமும் இல்ல, அவகிட்ட கேட்கவும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஆதி போறா, அதுவும் அவ கேட்காம சுபத்ராவே சொல். அப்ப அவங்கள சும்மா இல்ல எந்த தடவை மேம்னு ஜஸ்ட் கால் மீ சுபான்னு பாதி சுபாவான்னு சொல்றதுக்குள்ள அங்க இருந்தவங்க எல்லாரும் சுபாவா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அப்ப ஆதியோ இல்ல மேம் நான் உங்களை மேம்னே கூப்பிட்டு அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன். அப்ப சுபத்ராவும் நான் சொல்றேன் என் பேரை சொல்லியே கூப்பிட்டு அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மட்டும் இல்லாம சீனியர் நினைக்கிறது நானும் உன்னை விட ரொம்ப பெரிய பொண்ணுலாம் நினைக்க வேண்டாம், மேபி ஒரு 3-4 years கேப் இருக்கலாம். ஸோ 2 பேரும் ஒரு இடத்துல தானே ஒர்க் பண்ணோம், ஜஸ்ட் கால் மீ சுபான்னு சொல்லி சொல்லும். மறுபடியுமே எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. நம்ம இந்த ஷாக்கிங்ல இந்த எபிசோட எப்படியோ முடிக்கிறோம். ஓகே சார் ஃபேமிலி நீங்களா என்ன நினைக்கிறீங்க, ஆதி அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுவா இல்ல மாட்டாள். இந்த இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஓகே சார் ஃபேமிலி பை.